உங்களுடைய தைரியம் அப்படின்றது வந்து மேலோங்கி காணப்படும். கூடவே செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறதுனால அபரிவிதமான தைரியமும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வந்து நல்ல ஒரு ஆதரவோ நல்ல ஒரு பொருளாதார ஏற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவுது. பெரும்பாலுமான ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழலை செல்வம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் கிடைக்கவும் கூட. நிறைய பேர் அதாவது ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து தேடிட்டுருக்கோம், எங்களுக்கு வந்து நல்ல டாக்டர் தேடிட்டுருக்கோம், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், போகாத கோயில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா நிச்சயம் இப்போ வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் 5 கூடிய தசாபுக்தி இருந்தாலுமே இல்லை கணவன் மனைவி 2 பேர் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு 5 கூடியவனுடைய தசாபுக்தி ஓடக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கட்டாயம் வந்து மழலை செல்வம்ன்றது கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது குணத்தில் வந்து சந்திரன் போல் இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதாவது நிலையில்லாத ஒரு மனதை கொண்டவங்க, ஆனால் எல்லார் மனதையும் கவரக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சுபாவம் அப்படின்னு எடுக்கும் போது சுக்கிரன் ராசி அதிபதியாக வர்றதுனால இவங்க கையில் எப்பயுமே வந்து ஒரு கவர்ச்சி, அதாவது கவர்ச்சி மீன்ஸ் வசீகரிக்கக்கூடிய தோற்றம், அதே மாதிரி வசீகரிக்கக்கூடிய ஒரு பேச்சு, எதையும் வந்து நாசுக்காக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பேச்சு, இந்த மாதிரி குணாதேசியங்கள் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க கையில் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்பு ராசியான மகர ராசியில் வந்து செவ்வாயோட உச்ச செவ்வாயோட சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது ஒரு அமைப்பு, அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து, அதாவது ஒரு உச்சகிரகமோடு சேர்ந்து 7 கூடியவனோடு சேர்ந்து 9ல் இருக்கிறதுனால கலத்திர வகையில் நல்ல ஆதாயம் இருக்கும். நல்ல ஆதாயம் மீன்ஸ் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லை கணவராக இருக்கலாம், அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆலோசனை மூலமாக நிறைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய வெற்றியும் கிடைக்குமும் கூட இந்த மாசி மாதத்தில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல நல்ல திக்பல அமைப்போடு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூமி இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. நிறைய பேருடைய கனவும் சொந்த வீடு இருக்கணும் அப்படி எண்ணக்கூடிய அந்த கனவுக்கான அச்சாரம் அப்படின்றது முதற்கட்ட பணி நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் அமையும். அப்படின்னா இவங்களுக்கு வந்து பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதே மாதிரி நிறைய பேர் புதிய மனை வீடு அப்படி இல்லைன்னா வந்து பழைய வீடை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கைகூடும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 10ல் சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகாரிகளும் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காத மாதிரி ஒரு பேசலாம். அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தடுத்து போகக்கூடிய காலகட்டங்களில் அவங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்படும். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறதுனால உங்களுடைய தைரியம் அப்படின்றது வந்து மேலோங்கி காணப்படும். கூடவே செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறதுனால அபரிவிதமான தைரியமும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வந்து நல்ல ஒரு ஆதரவோ நல்ல ஒரு பொருளாதார ஏற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. மேலும் நிறைய ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கும்பொழுது நிறைய பேர் வெளிநாடு வெளியூர், அதாவது இருக்கிற இடத்துல இருந்து வேறு இடத்துல போய் தங்கி வேலை செய்கிறவங்க, வேறு இடத்துல வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி துவண்ட தொழில் வந்து மீண்டும் துளிர்த்து எழக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உங்களுக்கு தென்படும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த
ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு எடுத்தோம்னாலே சடாரன் கோவப்படக்கூடிய ஒரு கிரகம் தான். ஏன்னா அதாவது உங்களுடைய ராசியுடைய அமைப்பு அப்படி பேசிகிட்டே நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் டக்குன்ட்டு கோவப்பட்டுருவீங்க. அப்புறம் ஐயோ நம்மளே அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் இருந்தாலும் மனசில் எதையும் வச்சுக்காமல் இருக்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலம், அதாவது உங்களோட உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் வந்து வெகு விரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி வேலையிலையுமே வந்து உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தாலுமே அதுக்கு அதாவது முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதத்தில். அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே வாடிக்கையாளர்களுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து கூடுமான வரைக்கும் கடன் கொடுக்கறத நீங்கள் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கல் வாங்கல் வந்து அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. நீங்கள் வந்து வியாபாரத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி, நீங்கள் கூடுமான வரைக்கும் வந்து கடனை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வாங்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து வார்த்தைகளை விட வேண்டியது இருக்கும். அதனால் உங்களை கெட்டவர்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வியாபாரமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அதாவது வியாபாரம் பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால், மேலும் அந்த என்ன சொல்கிறது, இவன் போயிட்டு ஒன்றுக்கு 4 சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய விஷயத்தை பார்த்திங்கன்னா, இவங்க புறணி பேசுகிறத விட இவங்களை சுற்றி இருக்கிறவங்க அதிக புறணி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையவருடைய பேச்சுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால எதுலேயும் ஜாக்கிரதையாகவும் நிதானத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை நிலவுது. பெரும்பாலுமான ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழலை செல்வம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் கிடைக்கவும் கூட. நிறைய பேர் அதாவது ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து தேடிட்டுருக்கோம், எங்களுக்கு வந்து நல்ல டாக்டர் தேடிட்டுருக்கோம், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், போகாத கோயில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா நிச்சயம் இப்போ வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் 5 கூடிய தசாபுக்தி இருந்தாலுமே, இல்லை கணவன் மனைவி 2 பேர் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு 5 கூடியவனுடைய தசாபுக்தி ஓடக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கட்டாயம் வந்து மழலை செல்வம்ன்றது கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலுமான ரிஷபராசிக்காரங்க வந்து வெளிநாட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி வெளிநாட்டிலே நாங்கள் தங்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், இங்கேயே நாங்கள் வந்து இந்த பர்மனெண்ட் விசா வாங்கி தங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது பர்மனெண்ட் விசா, க்ரீன் கார்டு இந்த மாதிரி சொல்லக்கூடிய அங்கே ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், பர்மனெண்ட் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதாவது இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் கவலை வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுடைய பணிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுமூகமான சூழல் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமையும். பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கி காணக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தில் வந்து நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மகாலட்சுமியை வந்து நீங்கள் தினந்தோறும் வழிபட்டுட்டு வர்றதுனால, அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை வந்து நீங்கள் தினந்தோறும் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுடைய மனமும் தெளிவு பெறும். அதே மாதிரி பொருளாதார ஏற்றமானதும் நிச்சயம் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நலிந்து போயிருக்கோம், நாங்கள் தொழில் செஞ்சு நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் அஷ்டலட்சுமி பூஜை செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டகத்தை நீங்கள் படிச்சுட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து செல்வ வளத்தை கூட்டி நலிந்த தொழிலை வந்து, அதாவது என்ன சொல்கிறது, மகாலட்சுமியோட அருளால் திருப்பியும் நல்ல ஒரு நிலைமையில் வாழ வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த மாசி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள்.